கொடியிடை நாளத்தில் நெடுகிறது, கனிகளின் பாரத்தில் வளைகிறது. மனமொரு மோகத்தில் விழுகிறது, மறுவிடும் ஆசைகள் வருகிறது. விரல் பட்டு இளமொட்டு விரியட்டுமே, வெட்கம் விலகட்டும் விலகட்டுமே. இருக்கையும் இளநெஞ்சம் அன்பை எழுதட்டும் எழுதட்டுமே. புதுமலரை முதல் முதலாய் தொடுவதினால் சுடுகிறதோ, முதலாய் தொடுவதினால் சுடுகிறது. இளமனது பலகனவு விழிகளிலே வழிகிறது. சிறுவயது புது உறவு அருகினிலே வருகிறது. இந்த மனதுக்கும் வயதுக்கும் சுகம் என்னவோ இங்கு புரியட்டும் புரியட்டுமே. அது இரவுக்கும் பகலுக்கும் பொதுவல்லவோ என்று தெரியட்டும் தெரியட்டுமே. இளமனது பலகனவு விழிகளிலே வழிகிறது. சிறுவயது புது உறவு அருகினிலே வருகிறது. தலையணை வேதங்கள் விளங்கிடுமோ, தொடங்கிய ராகங்கள் தொடர்ந்திடுமோ. இளமைக்குள் விளைகின்ற இழிவண்ணமே இங்கு மலரட்டும் மலரட்டுமே. தனிமைக்குள் எழுகின்ற துயர் வெள்ளமே என்று வடியட்டும் வடியட்டுமே. புது உலகம் அதிசயமாய் விழிகளிலே விரிகிறது. புது உலகம் அதிசயமாய் விழிகளிலே விரிகிறது. இளமனது பலகனவு விழிகளிலே வழிகிறது. சிறுவயது புது உறவு அருகினிலே வருகிறது. இந்த மனதுக்கும் வயதுக்கும் சுகம் என்னவோ இங்கு புரியட்டும் புரியட்டுமே. அது இரவுக்கும் பகலுக்கும் புதுவல்லவோ இன்று தெரியட்டும் தெரியட்டுமே. இளமனது பலகனவு விழிகளிலே வழிகிறதே. சிறுவயது புது உறவு அருகினிலே வருகிறதே. என்னங்க அப்படி பாக்குறீங்க? உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அதுல என்ன சந்தேகம்? ராமு ராமு, உங்க மனசு புரியாம நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டேன். அதனால என்னம்மா, இப்போவாவது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். ராமு ஜூலி ராமு ஜூலி. என்னங்க இது கல்யாணத்துக்கு முன்ன? ஓ, என்ன மன்னிச்சிட்டு ஜூலி.
ஒரு நிமிஷம் நான் மனுஷன் மாதிரி ஆயிட்டேன். பரவாயில்லைங்க. சரி சரி வா, ஐயா அவனை தேடிக்கிட்டு இருப்பாரு, போகலாம். ஜூலி இன்னும் வரல? அவட தாலிக்கெல்லாம் தேடி பார்த்துமுங்க, சூலிய காணமுங்க. டிரைவர் கூட வண்டி எடுத்து தேடி போயிருக்காருங்க. ச்சே, ஒரு வாயில்லா ஜீவனை பாத்துக்க வக்கில்ல. இத்தனை பேர் இந்த வீட்டுல இருந்துட்டு என்ன செய்றீங்க? சூலிக்கு பால் எடுத்துட்டு வாரதுக்குள்ள ஓடிடுதுங்க. அது எங்க போயிடுதுன்னு? Shut up. அதான் போயிருக்காது. அத போக வச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஜூலி இங்க வந்து சேரல, இந்த வீட்டுல யாரும் இருக்க முடியாது. ஜாக்கிரதை. ஜூலி வந்துட்டியா? ஜூலி டார்லிங், எங்கப்பா போன? இந்த சனி உன்னை எழுத்துட்டு போச்சா? தரித்திரம் பிடிச்ச நாட்டு நாய் கூட சேராத. நான் ஒருத்த நாட்டுப்புறத்தை கட்டிட்டு அவஸ்தைப்படுறது போதாது. ஏய் சனியனே, இன்னுமா நிக்கிற? போ. சார், நம்ம ஜூலியை யாரோ ஒருத்தர் ஜீப்பில் தூக்கிட்டு போனா. இந்த ராமு தான் காப்பாத்துச்சு. நான் கண்ணால பார்த்தேன். ராமு, நீ மட்டும் ஜூலியை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் நிலைமை. நீ போ ராமு, போடா போ. குடி, சூலி பால் குடிக்க மாட்டேங்குதுங்க. நான் குடுக்கறேன். ஜூலி, பால் குடிமா. பால் சாப்பிட்டு சாப்பிட்டுமா. உங்களை இப்படி ஒன்னா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, அவருக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குவான், அவ்வளவுதான். இதோ பார், நாங்க செய்யறதெல்லாம் உன் நன்மைக்காக தான். ஓகே? ஹாய் ராஜா. ஹாய். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. Is it? Many more happy returns of the day. Thank you. ஆமா, எனக்கு இத முன்னாடியே சொல்லிருந்தா நான் வெறும் கையோட வந்திருக்க மாட்டேனே. ஏதோ பிரசன்ட்டோட வந்திருப்பேனே. நீங்க வந்ததே எனக்கு பெரிய பரிசு. உட்காருங்க. ஓகே. ராஜா, இது நல்லா இருக்கா? பர்த்டேக்காக வாங்கினேன். நானும் கவனிச்சேன். புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, பாலு அவங்கலாம்? பாலு இப்ப வந்துருவாங்க. அவங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? செல்வி எனக்காக காத்துட்டு இருப்பா. ஐம் சாரி, நான் வரேன். இருங்க, வந்ததும் போறேன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு மட்டும் நடக்காது. டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இந்தாங்க. தேங்க் யூ. என்னது? ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ். ஓ. அப்புறம் உஷா, ஒரு குட் நியூஸ். நம்ம அடுத்த மாசம் சிங்கப்பூர் போறோம். ஓ. சிங்கப்பூர்ல 10 ப்ரோக்ராம் இருக்கு. நான் சிங்கப்பூர் போறது இதான் முதல். ராஜா, ராஜா. சிஸ்டர், ராஜா இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டான். ஏ? உங்க மனசு சங்கடப்படுத்துறதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க சிஸ்டர். ராஜா உஷா வீட்டுல தான் இருக்கான். இதுக்கு முந்தைய 2 பேரும் மேடையில தான் சேர்ந்து பாடினாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து குடும்ப நடத்த அளவுக்கு வந்துட்டாங்க. நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்களே அவ வீட்டுக்கு வந்து கண்ணால பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். செல்வி, ராத்திரி நான் வரல. என் ஃப்ரெண்டு, அமெரிக்கா ஃப்ரெண்டு வந்திருந்தான். ராத்திரி நான் அவன் கூட
சிஸ்டர், நிலைமை மோசமா போயிட்டே இருக்கு. இப்படியே விட்டா அந்த உஷா உங்களை வீட்டை விட்டே விரட்டிடுவா. அந்த அளவுக்கு ராஜாவை அவ மயக்கி வச்சிருக்கா. அந்த முடிவு வரத்துக்குள்ள இதுக்கு ஒரு வழி பண்ணு. அவ பணத்துக்காக அலையிற பேய் ஒரு 30-40 கையில கொடுத்து விரட்டுறதுதான் நல்லது. வீடு தொலைஞ்சிடும். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ஏதாவது நகராட்டு இருந்தா கூட போதும். அவன் பல்ல அடிச்சிருவா. அவளை எவ்வளவு சீக்கிரம் வரட்டுமோ அவ்வளவு நல்லது. சிஸ்டர், நீங்க லேட் பண்ண அவ ராஜாவை நெருங்குவா, நீங்க விளக்கப்படுவீங்க. கொஞ்சம் இருங்க. உங்களை நம்பித்தான் இதை கொடுக்குறேன். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா தெரிய விட்டுடுவோமா? எங்க உயிரை கொடுத்தாவது இந்த ரகசியத்தை காப்பாத்துவோம். நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர்.